1.5 மாதம் கழித்து அம்ச்சி பார்க்க போகிற சந்தோஷத்தில் 5 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். 5 மணிக்கு எந்திரிச்சு இவ சமைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சோயா மஷ்ரூம் போட்டு பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எக் பொடி மாஸ், அதுக்கப்புறம் பாயில்டு எக், அம்ச்சிக்கு ஸ்பெஷலான தயிர் சாதம் இதெல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து டிஸ்பேச் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு கொரியருக்கு ரெடி பண்ணி அடுத்து நான் கிளம்பி அம்மாவை பார்க்க போயாச்சு. அம்ச்சி பார்த்து ஒரே ஹாப்பி. அம்மா வந்து பிரியாணியோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க, கேளுங்க. அம்மா ஏந்தாங்க எப்படி இருக்குது பிரியாணி? சூப்பராக இருக்குது. நிஜமாக சொல்லணும், நிஜமாக ப்ராமிஸாக சூப்பராக இருக்குது. நான் எப்போது செய்கிற மாதிரி இதில் இது அதை விட சூப்பராக இருக்கா? அதோட இது சூப்பராக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு எப்படி இவ்வளோ சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்குது. சரி, எப்போவுமே ரொம்ப வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாமா கிட்ட கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.